நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். பதிவுகள் பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும். பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும். இன்று நாம் பதிபக்தியில் காணவிருப்பது அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோயில், மதுரா நூத்தஞ்சேரி. தனது திருக்கரத்தில் வில்லை ஏந்தியபடி காட்சி தரும் ராமர் கோதண்டராமர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழகமெங்கும் கோதண்டராமருக்கு பல ஆலயங்கள் அமைந்துள்ளன. மாம்பலம், நந்தம்பாக்கம், செங்கற்பட்டு, ஒரகடம், மதுராந்தகம், வடுவூர், புன்னைநல்லூர், பருத்தியூர், ஊட்டத்தூர் என பல ஊர்களில் அருள்மிகு கோதண்டராமர் எழுந்தருளியுள்ளார். அவ்வகையில் சென்னை மாடம்பாக்கத்திற்கு அருகில் மதுரா நூத்தஞ்சேரி என்ற பகுதியில் கோதண்டராமருக்கு ஒரு ஆலயம் அமைந்துள்ளது. இது சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் ஆகும். பொதுவாக கோதண்டராமர் ஒரு திருக்கரத்தில் வில்லையும் மற்றொரு திருக்கரத்தில் அம்பினையும் ஏந்தி காட்சி தருவார். அருகில் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணரும் காட்சி தருவார்கள். லக்ஷ்மணர் இரு கரங்களில் வில்லையும் அம்பையும் ஏந்தி காட்சி தருவார். அருகில் சிறிய திருவடி அமைந்திருப்பார். கோயிலின் அமைப்பு: கோயிலுக்குள் நுழைந்ததும் வலதுபுறத்தில் முருகப்பெருமான் சன்னதியும் இடதுபுறத்தில் விநாயகர் சன்னதியும் அமைந்துள்ளன. கருவறையை நோக்கி ஒரு சிறிய சன்னதியில் கருடாழ்வார் அமைந்துள்ளார். இத்தலத்தில் முன்மண்டபத்தில் ஒரு தொட்டியில் ராமேஸ்வரத்தில் பாலம் அமைக்க பயன்படுத்தப்பட்ட மிதக்கும் கல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்மண்டபத்தில் ஒரு சிறிய சன்னதியில் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் அழகிய திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். கருடாழ்வார் சன்னதிக்கு எதிரில் ஒரு பக்கத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளும் மற்றொரு பக்கத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரும் சுதை சிற்ப வடிவத்தில் காட்சி தந்து அருள்கிறார்கள். மேலும் இங்கு இரு புறத்திலும் முறையே தும்பிக்கையாழ்வாரும் நாகர் சிற்பமும் அமைந்துள்ளன. அர்த்த மண்டபத்தில் தும்பிக்கை ஆழ்வாரும் ராமானுஜரும் உற்சவ திருமேனிகளாக அமைந்து அருளுகிறார்கள். கருவறையில் ஸ்ரீ கோதண்டராமர் கையில் வில்லோடு காட்சி தருகிறார். அருகில் சீதாதேவியும் லக்ஷ்மணரும் காட்சி தருகிறார்கள். லக்ஷ்மணருக்கு அருகில் ஆஞ்சநேய சுவாமி ராமபக்த ஆஞ்சநேயராக காட்சி தருகிறார். உற்சவர்களாகிய ஸ்ரீ கோதண்டராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். பாஞ்சராத்திர ஆகம முறை பின்பற்றப்படும் இத்தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் சத்யநாராயண பூஜை நடைபெறுகிறது. ராமானுஜருக்கு திருவாதிரை அன்று திருமஞ்சனம் நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி முதலான விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ராமநவமி உற்சவம் 11 நாட்கள் நடைபெறுகிறது. இத்தலம் தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். மார்கழி மாதத்தில் மட்டும் அதிகாலை 4:30 மணி முதல் காலை 10 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். கோயில் அமைவிடம்: தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி செல்லும் சாலையில் அமைந்துள்ள ராஜகீழ்ப்பாக்கத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மாடம்பாக்கம் அமைந்துள்ளது. மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. மீண்டும் வேறொரு வித்தியாசமான தலத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் பதிபக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.